புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம எப்படி நிறைய பேர்த்துக்கு ஒரு விஷயங்கள் தெரியுமோ, அதே மாதிரி செட்டிநாடுனா அதோடைய ஃபுட் ஆகட்டும் சரி, அந்த கல்ச்சர் ஆகட்டும் சரி, அதில் இருக்கிற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மியூர் ராமச்சந்திர கன்வென்ஷன் ஹாலில் காரைக்குடி நகரத்தார் சங்கம் சார்பாக காரைக்குடி சந்தை அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் என்னென்னலாம் இருக்குது, உள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காரைக்குடி நகரத்தார் சங்கத்தின் சார்பில் 5வது பதிப்பாக காரைக்குடி சந்தை என்ற பெயரில் சென்னை திருவான்மியூரில் கண்காட்சி நடத்தப்பட்டது. பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் அமைக்கப்பட்ட இந்த நிகழ்வில் மொத்தம் 148 ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. முழுக்க செட்டிநாடு கலைநயத்தை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்த இந்த சந்தையில் பாரம்பரியமான பொருட்கள் முதல் நவீன தயாரிப்புகள் வரை கண்காட்சி மற்றும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. செட்டிநாடு ஸ்நாக்ஸ், உணவுப் பொருட்கள், புடவைகள், மர சாமான்கள், நகைகள், குழந்தைகளுக்கான பொம்மைகள் என அனைத்தும் வகை வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த சந்தையின் முக்கிய நோக்கம் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது தொழில் செய்யும் பெண்களுக்கு முன்னேற்றம் அளிப்பதற்காக ஏற்படுத்திய ஒரு பிளாட்ஃபார்ம். இது 50 விமன் ஆண்டர்பிரினர்ஸ் முதல் 2019ஆம் வருடம் ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறி இன்று 146 ஸ்டால் கொடுத்துள்ளோம். இது செட்டிநாட்டு பாரம்பரிய பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஒரு ஏற்ற இடம். செட்டிநாட்டில் கிடைக்கும் பொருட்கள் அனைத்தும் இங்கு கிடைக்கும். பித்தளை சாமான், மங்கு சாமான், வைரம், தங்கம், வெள்ளி மற்றும் செட்டிநாட்டு கைவினைப் பொருட்கள், கூடைகள், கொட்டான்கள், அனைத்து பொருட்களும் இங்கு கிடைக்கும். மேலும் இந்த கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக வாழை இலை உணவு என்ற காரைக்குடி பாணியிலான சைவ உணவு வளாகமும் அமைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு வகையான பாரம்பரிய காரைக்குடி சைவ உணவுகள் அங்கு பரிமாறப்பட்டு கண்காட்சிக்கு வந்த பார்வையாளர்கள் அவற்றை ரசித்து ருசித்தனர். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி குட்டீஸ் கார்னர் என்ற ஒரு அமைப்பு. அது இளம் குழந்தைகள் தொழில் முனைவோருக்கு ஊக்கப்படுத்தும் ஒரு பிளாட்ஃபார்ம். இளம் வயதிலேயே குழந்தைகள் தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஈவெண்ட் இது. இது சென்ற வருடம் ஆரம்பித்தோம். 30 குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்புறம் இந்த வருடம் முதல்ல 30 பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் வாஸ் ட்ரெமெண்டஸ். கிட்டத்தட்ட 70 குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களுடைய பொருட்கள், கைவினை பொருட்களை இங்கு அவர்களே செய்து அதை விற்பனைக்கும் வாய்ப்பளிக்கிறோம். அவர்கள் செய்வது மட்டுமல்லாமல் அதை எப்படி வியாபாரம் செய்வது என்ற வியாபார தந்திரங்களை தெரிந்து கொள்வதற்காக ஒரு பெரிய ஏற்பாட்டை செய்துள்ளோம். பாரம்பரியமும் வணிகமும் சுவையும் ஒன்றாக கலந்து வந்தவர்களை வெகுவாக கவர்ந்த இந்த காரைக்குடி சந்தை நிகழ்வு மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. செட்டிநாட்டில் இருக்கிற அப்பச்சி, ஆத்தா, அப்பத்தா, ஆயா அவங்கெல்லாம் வச்சுருந்து காப்பாற்றின பொருள் அத்தனையும் நாங்கள் இங்கே பார்க்குறோம். இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு சிலதெல்லாம் தெரியறதில்ல. இப்போ இங்கே பார்த்தோன்னாக்கா எல்லாமே பர்மா தேக்கில் அந்த காலத்தில் பண்ணின அந்த சேரு, டேபிள், ஊஞ்சல், குழந்தையோட அந்த கட்டில், அப்புறம் இங்கே நம்ம பார்க்குறோம் அந்த இந்த மரவையெல்லாம் நம்ம காரைக்குடியில் தான் பார்க்குறோம். அத்தனையும் இங்கே காட்சிப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நம்ம காரைக்குடியில் கிடைக்கிற சுங்குடி சாரீஸ்லேருந்து அப்புறம் அந்த பெயிண்டிங்ஸு, இது எல்லாமே ஒரே இடத்துல இங்கே நம்ம பார்க்குறோம். அவங்க இந்த காரைக்குடி சந்தையை செய்கிறவங்க அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இதை ஒரு டீமாக இருந்து இதை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாத்தையும் ஒரே இடத்துல காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இது கிடச்சிருக்கு. அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷம். இது 5th இயர் காரைக்குடி சந்தை. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்துடுவோம். ஆத்தென்டிக்காக ஒரு நகரத்தார் காரைக்குடி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காகவே பண்ணியிருக்காங்க. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் பண்ணுறது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆத்தங்குடி டைல்ஸில் பண்ண அந்த ஸ்டூல்ஸு, அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ், ஆத்தங்குடி காரைக்குடி ஃபுட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அதே பீப்புள் இங்கே ஆத்தென்டிக்காக அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் சாரீஸ், காரைக்குடி சாரீஸ் பார்க்கலாம் நீங்கள். அப்புறம் அந்த ஸ்டூல்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர், காரைக்குடி ஃபர்னிச்சர் இங்கே நிறையா நல்லாயிருக்கு. அப்புறம் ஜுவல்லரிஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஃபேமிலியோடு வந்துடுவோம். இந்த வருஷம் ஃபுட்ஃபாலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மார்னிங் ஹவர்ஸ்லேயே நல்ல கூட்டம் வந்திருக்கு. செட்டிநாடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 76 ஊர்னா, இந்த 76 ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். இப்போ பலகாரம்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லா ஊர்லேயுமே இருக்கும்.
ஒரு சில ஊரில் பண்ணுவாங்க, ஒரு சில ஊரில் பண்ண மாட்டாங்க. இப்போ கொட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊரில் தான் இருக்கும், எல்லா ஊர்லேயுமே இருக்காது. இப்போ அந்த 76 ஊர்லேயும் உள்ள திங்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இங்கே இருக்குது. இப்போ ஆன்டிக் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் தான் வந்து மெயின் ஆன்டிக் மார்க்கெட்னே ஒன்று இருக்குது. பழைய வீடெல்லாம் வந்து ரெனோவேஷன் பண்ணி இடிக்கும்போது அதில் வர திங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஆன்டிக் ஹப்பே எங்கள் ஊரில் இருக்குது. இந்தியாவோட டாப்பஸ்ட்டு ஒன்று ஹப்பு காரைக்குடியில் இருக்குது. அந்த ஹப்பில் உள்ள திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ ஒரு இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் தான் ஒரு சில ஊர்களில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எக்ஸ்போவில் நீங்கள் போய் பார்க்கும்போது காரைக்குடிக்கு போகணுன்னு இல்லை, இந்த மாதிரி சந்தைகள் போனீங்கனாலே உங்களுக்கு அங்கே தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு ஒர்த்து தான் வர்றதுக்கு. இது போன்ற பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியால் கலையும் பண்பாடும் மீட்கப்பட்டு தான் வருது அப்படிங்கிறதே நிதர்சனமான உண்மை. ஒளிப்பதிவாளர் மதன் மில்லருடன் கவின் பிரசாத்.